ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். ஆரம்பத்திலேயே சூரிய பகவான் அவனுடைய வேலையை வெளுத்து வாங்கிட்டு இருக்கான். வெயில் அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போவே இப்படி இருக்கு, இன்னும் ஏப்ரல் மேல நம்ம நிலைமை என்ன ஆகுமோ நினச்சி பார்க்குறப்பவே பயங்கரமாக இருக்குது. ஒரே ஒரு ஆறுதல் தாங்க, இவன் மட்டும் இருந்துட்டா போதும், நம்ம சம்மரை சூப்பராக சமாளிச்சிடலாம். யார் இவன்? அவன் ரவுண்டாக இருப்பாங்க, மஞ்சள் கலரில் இருப்பான். அவனுடைய சுவை புளிப்பாக இருக்கும். இப்போ உங்களுக்கு யாருன்னு தெரிஞ்சிருக்கும். அவன்தான் ஏழைகளின் நண்பன் எலுமிச்சம்பழம். இப்போ எலுமிச்சம்பழத்தை வச்சு ஒரு ஜூஸ் போட்டு காமிக்கிறேன். எலுமிச்சம்பழம் எடுத்துக்குங்க, சின்ன துண்டு இஞ்சி எடுத்துக்குங்க, கொஞ்சமாக புதினா எடுத்துக்குங்க, 2 லெமன் லீஃப் எடுத்துக்குங்க, சர்க்கரை எடுத்துக்குங்க, கூடவே ஊற வச்ச சப்ஜா சீட்ஸ் எடுத்துக்குங்க, ஐஸ் க்யூப்ஸ் எடுத்துக்குங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அந்த ஜாரில் நல்ல துளுரான லெமன் லீஃப் சேர்த்துக்கலாம், புதினா தழைகள் சேர்த்துக்கலாம், சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு லெமனை புழிஞ்சிட்டு சீடு இல்லாமல் லெமன் ஜூஸ் மட்டும் இதில் சேர்த்துக்கலாம். சீட் சேர்க்கக்கூடாது. சீட் சேர்த்து மிக்சியில் அரைக்கிறப்ப கசக்கும். அதனால் சீடை தனியாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துருங்க. இப்போ நான் ஜூஸ் சேர்த்துட்டேன். இது கூட தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கலாம். நீங்கள் சர்க்கரை சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து ஃபஸ்ட்டு லைட்டாக அரைச்சி எடுத்துக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ இது கூட ஒரு டம்ளர் அளவுக்கு ஆர்டினரி வாட்டர் சேர்த்துக்குங்க. நான் இப்போ இந்த ஜூஸை ஒருத்தர் குடிக்கிற அளவுக்கு செஞ்சு காமிக்கிறேன். பாருங்கள், மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க, இல்லைன்னா குடிக்கிறப்ப அந்த இலைகள் இஞ்சி துண்டுலாம் வாயில் திப்பியாக மாட்டும். மெயினாக குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்ப ஃபில்ட்ரு பண்ணிகிட்டே கொடுங்க. இப்போ நான் ஃபில்ட்ரு பண்ணிட்டேன். பாருங்கள், இப்போ ஒரு டம்ளர் எடுத்துக்கலாம். இந்த டம்ளரில் ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா சீட் சேர்த்துக்கலாம். இந்த சீட் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க, நல்ல ஒரு குளிர்ச்சியை தரும். இப்போ நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கிற ஜூஸை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கிறப்ப ஆர்டினரி வாட்டர் தான் சேர்த்துருந்தோம். கொஞ்சம் சில்லுன்னு குடிக்கணுன்னா இந்த மாதிரி ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்துக்குங்க. இல்லைன்னா அப்படியே குடிப்பேன்னா ஐஸ் க்யூப்ஸை அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்த பிறகு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிங்க. சர்க்கரை கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கிங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான லெமன் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. குடிக்கிறதுக்கு ஆனந்தமாக உள்ளே போகுங்க. இந்த சம்மர் சீசனுக்கு சாப்பாடே வேணாம், இந்த ஜூஸே குடிச்சிக்கலாம் போல இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். சம்மரை வெற்றிகரமாக கடக்கணுன்னா இந்த லெமன் ஜூஸை அடிக்கடி குடிங்க. பாய்.